அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெசிபி சேனல் செய்யப்பட்ட செஞ்சு பார்த்தீங்கன்னா சுவையான மண்பானை மீன் தொக்கு செய்ய போகிறோம். இந்த மண்பானை மீன் தொக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த மண்பானை மீன் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மீன் வந்துட்டு எந்த வகையான மீன் இருந்தாலும் பரவாயில்ல. மீன் வந்து இந்த மாதிரி வந்து சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தக்காளி, கடுகு, பூண்டு, எண்ணெய், காஷ்மீர் மிளகாய்த்தூள், புளி, தண்ணி, தனி மிளகாய்த்தூள், கல்லுப்பு, வெந்தயம். இப்போ நம்ம இந்த இங்கிலி வச்சுட்டு சுவையான மண்பானை மீன் தொக்கு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மண்பானை மீன் தொக்கு செய்யறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 15லேருந்து 20 பண்டு பூண்டையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்துட்டு 1க்கு 2 வந்துட்டு நல்லா வந்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நறுக்கின வெங்காயம் வந்து இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வேணும்னா வந்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தொக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு குறைன்னு இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பொடியை கட் பண்ணியிருந்தாலும் வெங்காயத்தை வந்து நான் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பள்ளியும் வந்து போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஊற்றாமே நல்லா வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு சுவையான மண்பானை மீன் தொக்கு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மண்பானை தொக்கு செய்யறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு 3 குழிக்கண்டு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். பூண்டு வெங்காய பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து போட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா வந்து தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி பழம் வந்து சீக்கிரம் வதங்கும். இப்போ நமக்கு தக்காளி பழம் வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு குழச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த மசாலா பொடியுடைய பச்சை வாசனைலாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/2 லெமனுக்கு வந்து புளி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த புளியோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த புளியோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுணும்.
இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து நான் 1/4 கிலோவுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து கொதி வரட்டும். நமக்கு இப்போ நல்லா கொதித்து அந்த புளியோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீன் துண்டெல்லாம் போட்டுக்கலாம். மீன் துண்டு போட்ட உடனே கலரிக்கலாம். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கலரணும்னா நமக்கு வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மிலேயே மூடி வச்சிடலாம். நமக்கு வந்து மீன் நல்லா வெந்து வந்துடும். நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது மண்பானைங்காட்டி வந்து நமக்கு வந்துட்டு அந்த ஹீட்டில் வந்து நமக்கு வந்து கொதி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த மண்பானையோட ஹீட்டு போன பிறகு நம்ம வந்து தொக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான மண்பானை மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த பானையோட ஹீட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள் செமையாக வந்து தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொக்கு. இப்போ நமக்கு சுவையான மண்பானை மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காம செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.